வந்து லிங்கில ரொம்ப நாளா கேட்டிருந்தேனா இருக்குது வச்சு 2 லிங்கி தானம்மா எனக்கு ஒரு லிங்கி எடுத்து கொடுன்னு சொல்லிட்டு சரி பாவம் அவங்க கேட்கறாங்கன்ட்டு 2 லிங்கி அவங்களுக்கு கொசம் வாங்கி வந்தேன் நான் கொஞ்சம் இலப்பா தான் வாங்கி வந்தேன் நான் சரி மாட்டு நான் வருவாங்க கேட்டேன் ஆட்டுக்கு எதனா இருக்குமான்னு கேட்ட மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க ஆட்டுக்கும் தீவனம் இருக்குன்னு சொல்லிட்டு இது கொடுத்தாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் அம்மா வந்து விழுப்புரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ண வந்து போயிட்டு வந்தாங்க. ஏன் பார்த்தே வந்து இன்ட்ரோ எடுக்க வேண்டியதானே சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அம்மா மட்டும்தான் வந்து போயிருந்தாங்க. நான் வந்து வீட்டில் யாருன்னா ஒருத்தவங்க வச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆடு ஓட்டிகிட்டு போயிட்டு அம்மா மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தாங்க. அம்மா தனியாக போனதால அம்மாவால் எடுக்க முடியல. சரி வாங்கினா மொத்தமாக வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பிளான் பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கொண்டு தனியாக போனது எனக்கு எந்த செல்லில் இந்த வீடியோ எடுக்க தெரியாது இல்லையா, அதனால வந்து நான் எடுக்கிறேன். வாங்க நான் என்னென்ன வாங்கிட்டு வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்த்து காட்டல வாங்கிட்டு வந்து காட்டுறாரு. நம்ம விருப்பத்தில் கடையை ஃபுல்லாக எங்கே எடுத்துட்டீங்க போல இல்லைம்மா, நான் தனியாக எடுத்து பார்த்தேன் இல்லையா, அதெல்லாம் எடுத்து அப்படியே வச்சுக்கிறேன் நான். ஃபர்ஸ்ட் வந்து அம்மா வந்து விழுப்புரம் பார்த்து அம்மா எனக்கு ஏன்னா வாங்கினா அம்மா ரொம்ப நாள் ஆகுது விழுப்புரம் சைடெலாம் போய் நீ எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்து ரோட்டில் வந்து பப்ஸ் வண்டி அப்போலாம் வந்து நிறையா போவோம். அப்போலாம் வந்து நிறையா வந்து வாங்கி தருவாங்க. அப்புறம் சரணியா ஊர்லேருந்து வந்தால் வாங்கிட்டு வந்து தருவா. அதுவே என்னால் சாப்பிட முடியாது. நான் ஒரு ஆளுன்றதுனால வச்சு தான் நானும் அம்மாவும் சாப்பிடுவோம். அதனால் இன்றைக்கி விழுப்புரம் போனால் சரி எனக்காக என்ன வாங்கினா அம்மான்னு சொல்லி அனுப்புனேன். அம்மா என்ன வேணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ப்ரெட்டு வாங்கினேன், ஆனால் அடியில் வச்சுக்க வரைக்கும் நல்லா நசுங்கி இருக்கு. வந்து பால் 100 வாங்கிட்டு வந்தேன். இது வந்து சரணா ஜெயஷ்டமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சரி சரணா எல்லாத்தான் ஜெயஷ்டம் தான் சொல்லிட்டு ஒரு 100 வாங்கிட்டு வந்தேன் பால் கோவை. அப்புறம் அதுக்கு மேலே எப்பயும் ஃபேவரட் வந்து பகவான் அம்மாவோட ஃபேவரட் இது வந்து மிச்சர் தான். எதுனா சாப்பாடு தொட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கி வந்தேன் நான். அவங்களுக்கு சாப்பாடு வேணும்தான். அப்புறம் வந்து முக்கியமாக வந்து மாட்டுக்கு வந்து புண்ணாக்கு வாங்கிட்டு வந்தேன். எப்பயுமே மாடு கொஞ்சம் இலப்பா தான் வாங்கிட்டு வந்தேன் நான். சரி மாட்டு நான் வருவாங்க கேட்டேன் ஆட்டுக்கு எதனா இருக்குமான்னு கேட்ட மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க ஆட்டுக்கும் தீவனம் இருக்குன்னு சொல்லிட்டு இது கொடுத்தாங்க. இது வந்து 35 ரூபா. இதுன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்குது. அதான் நான் பண்ணி இது போடலாமா கொடுக்கலாமா கிடையாது, கண்டிப்பாக போடலாமா உடம்புக்கு நல்லது தானே சொல்லிட்டு இது கொடுத்தாங்க. நான் கனவு வாங்கிட்டு வரல, எனக்கு சந்தேகத்தினால வந்து நான் 1 கிலோ மட்டும்தான் தனியாக வாங்கி வந்தேன். இது வந்து 1 கிலோ வாங்கி வந்தேன். சரி சரி வந்து ஆட்டுக்கு தின்ற போல இருந்தேன். ஆட்டுக்கும் மாட்டுக்கும் உங்களுக்கு எனக்கு மட்டும் வேணாம் சொல்லிட்டு சொன்னா வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் வேணாந்துக்கிறீங்க. எனக்கு வந்து இப்போ வந்து மல்லிகைப்பூ சீசன் வந்ததுல குண்டுமல்லி சீசனு எனக்கு பார்த்த உடனே எனக்கு மனசே கேட்கல. 100 வந்து 40 ரூபா குண்டுமல்லி. குண்டுமல்லி மட்டும் வேணாந்தீங்க. காகட்டாம்பூ வேணுமா கலர் காகட்டா. ஆமாம், இது வந்து செடியில எல்லாம் பூக்கத்தை பார்த்து எனக்கு ரொம்ப ஆசை. நம்ம வீட்டு இல்லாததுலாம் நம்ம காசு போட்டாச்சும் வாங்கி வச்சுக்கலாம் ஒரு ஆசையில வாங்கி வந்துட்டேன். சரி சரி நல்லாக்குதா, சூப்பராக இருக்குது. மெனக்கிட்டு கட்டணும் ஃபர்ஸ்ட் வாங்கி வந்தா பெருசு இல்லை கட்டணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வீட்டில் என்னென்ன பூ இருக்கு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கனகாம்பரமும் வந்து அம்மா வந்து ரோட்டில் வந்து விற்றான்னு சொல்லிட்டு 100 பூ சொல்லிட்டு வாங்கி வச்சுருந்தாங்க. அதுவும் 2 முழம் இருக்குது. எல்லா பூவும் 10 இடம் எல்லா பூவும் இருக்குது வீட்டில். ஆனால் முக்கியமாக போனேன் கருவாடு குழம்பு வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை எனக்கு. அது கூட ஒரு கீரை போட்டு குழம்பு வைக்கணும் ஆசை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கருவாடு போட்டு நான் ஏற்கனவே ஒரு ரேட்டு வச்சுக்கிறேன். அதேமாதிரி 100 ரேட்டு வச்சு சாப்பிடணும் ஆசை. அதனால நான் கருவாடு மறக்காத வாங்கி வந்தேன். கிழங்கா கருவாடு 4 கிலோ, பொடி கருவாடு குழம்பு கருவாடு 4 கிலோ வாங்கி வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி சரி முக்கியமாக 1 கிலோ கருவாடு வாங்கி வந்தேன். அப்புறம் நான் வீட்டுக்கு கொஞ்சமாக மல்லிகை ஜாமான் வாங்கி வந்தேன். கனமாவும் வாங்கி வரல. முக்கியமானு தோணும் அப்பா வந்து லிங்கில ரொம்ப நாளாக கேட்டிருந்தேனா இருக்குது வச்சு 2 லிங்கி தானம்மா எனக்கு ஒரு லிங்கி எடுத்து கொடுன்னு சொல்லிட்டு சரி பாவம் அவங்க கேட்கறாங்கன்ட்டு 2 லிங்கி அவங்களுக்கு கொசம் வாங்கி வந்தேன் நான். அதேமாரி நானும் புடவை கூட தச்சு ஜாயிட்டு போகிறேன். நான் வீட்டில் போட்டு வச்சுக்கிறேன். சரி நாமளும் எக்ஸ்ட்ரா ஒரு ஜாயிட் 5 ஜாயிட் வாங்கி தச்சுக்கலாம் சொல்லிட்டு நானும் 5 ஜாயிட் பீஸ் வாங்கியிருக்கேன். என்னென்ன கலர் வாங்கி வந்துக்கிறீங்க? இது எனக்கு பிடிச்ச கலரு ஏதோ ரோஸ் கலரு, சோப்பு நீல கலரு, இது வாடாமல்லி கலரு, இது ஒரு ரோஸ் கலர் சொல்லுவாங்க. 5 பேர்ட்டு. இது முக்கியமாக வாங்கி வந்து பெரிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் தச்சு போடணும் தைக்கணும் ஃபஸ்ட்டு, அதான் பெரிய விஷயமே. தைக்கலாம் ஃபஸ்ட்டு அதான். அப்புறம் துணி செக்ஷன் வந்து எனக்கும் ஜெயஷ் எங்கள் அப்பாவுக்கு தான் வாங்கி வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி எதுவும் வாங்கி வரல. கொஞ்சமாக வீட்டுக்கு மளிகை ஜாமான். நான் வந்து காலிஃப்ளவர் பக்கவாடை போட்டு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, அதுக்கோசம் காலிஃப்ளவர் வாங்கி வந்தேன். 30 ரூபா ஒரு காலிஃப்ளவர் பவுடர் 2 வாங்கி வந்தேன். 60 ரூபாய் இது. அப்புறம் நாட்டு கத்திரிக்காய் இங்கே வாங்க ரொம்ப வளர்ந்து வெள்ளை கத்திரிக்காய் வருது இல்லையா, நம்ம கருவாடு குழம்பு வைக்கலாம்னு முடிவு பண்ணி தான் சொன்னேன். அதனால நாட்டு கத்திரிக்காய் எடுத்துக்கிறேன். கத்திரிக்காய் 1/2 கிலோ 20 ரூபா. அந்த விழுப்புரத்துலாம் போனால் கொஞ்சம் தான் வாங்கலாம். அப்புறம் என்ன எண்ணெய் விளக்கேற்றுற தீமையாக இது வந்து நமக்கு தள்ள தடைக்கிற எண்ணெய். முன்ன வந்து சின்ன டப்பா கொடுத்தாங்க, இப்போ வந்து பெரிய டப்பா கொடுத்துறாங்க பாரு. இதுக்கு இது வேணா இது ஃப்ரீ.
இது வாங்கினா இது ஃப்ரீ. இது வாங்கினா இது ஃப்ரீ. இந்த தள்ள தடவி எண்ணெய் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி சரி. இன்னொரு வத்தி எடுத்து கொடுத்தாங்க. இந்த கொய்யாப்பழம் போட்டது இந்த போடு வத்தி எடுத்து கொடுத்தாங்க. எனக்கு அதான் அந்த சைக்கிள் ஃப்ரெண்ட் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இதுதான் என்ன பிரச்சனை. இது ஒன்று வேணும். அப்புறம் சாப்பிடாமலாம் பேஸ்ட்டு சூடம். இது வந்து 100 கடுகு வாங்கினேன் தேவையான்ட்டு. பெருஞ்சீரகம் நெல்சீரகம் வாங்கினேன். இன்னும் எவ்வளோ சின்ன சின்ன பொருள் அப்புறம் விட்டுட்டேன். எனக்கு சொல்ல பார்த்து வந்து கணக்கு மனசில் அப்போ நினைக்கிறத மட்டும் தான் சொல்லுவேன். இது கூட அது கூட கேட்பேன். அப்புறம் வீட்டில் என்ன முக்கியமானது தேவையோ அதை கண்டிப்பாக மறந்துடுவேன். அவன் வீட்டில் வந்து இது வாங்கி வந்துக்கலாம்னு நினச்சிருப்பேன் நினைப்பேன். ஆனால் அது வாங்க மாட்டேன். அதே மாதிரி தான் இப்பயும் வெந்தயம் வேறு வாங்கலாம்னு நினச்சேன் மறந்துட்டேன். இன்னொன்று எதையே மறந்துட்டேன். எனக்கு 40 வந்து மட்டும் வாங்கி வந்துட்டேன். அப்புறம் வந்து ஒரு தரம் ஷாம்பு வாங்கினேன். இது எப்பவுமே ரெகுலராக வாங்குறது. மணல் சோப்பு 1/2 கஷ்டம் வாங்கினேன். இது ரெகுலராக வாங்குறது. நம்ம வீட்டை குளிர் சோப்பு இருக்கிறதுனால நான் அது வாங்க நான் மலை சோப்பு மட்டும் வாங்கி வந்துட்டேன். அது வந்து நம்ம மட்டன் குழம்பு எப்படி வைப்போம் இல்லையா, அது வந்து மட்டன் மாசம் வந்து 100 வாங்கினேன். பூண்டு வேலை அதிகம். 1/2 கிலோ 70 ரூபா. 1/2 கிலோ 70 ரூபாயா? 4 கிலோ 70 ரூபா. அதானே பார்த்தேன். என்னடா 1/2 கிலோ 70 ரூபான்றான். இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி ரீசெண்டாக 1 கிலோ 500 ரூபான்னு விற்றுது. பூண்டு வாங்கினேன் முக்கியமாக. அப்புறம் நம்மளுக்கு எப்பவுமே இஞ்சினா ரொம்ப பிடிக்கும். நம்ம டீ போட்டு குடிப்போம். அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம் இஞ்சினா. ஆனால் வந்து 100 இஞ்சி வாங்கினேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஜெயஸ்ரீ. எப்போனா சானியா வீட்டுக்காரர் கடைக்கு போனாலும் இன்னமா வேணும்னு ஜெயஸ்ரீ கேட்பாங்க. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, எனக்கு திட்டமாக பானி மட்டும் வாங்கிடுவாங்கன்னு சொல்லிடுவா. எது விரும்பி கேட்டாங்க பானி தானே கேட்பேன் ஃபஸ்ட்டு. அதனால நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிடலான்ட்டு நான் பானி வந்து வறுக்காத பானி வாங்கிடுவேன். பானி கிட். ஆமாம், வறுத்து இதுக்கு அந்த சைடிஸ் நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்றோம். சரி சரி. ஆமாம், உனக்கு பிடிக்கும் ஃபேவரட் இது? ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிச்சது. 4 கிலோ 1/2 கிலோ தான். 1/2 கிலோ போன வாட்டி வந்து பாக்கெட்டாகவே வாங்கிட்டு வந்துட்டோம். அது வந்து பெரிய பாக்கெட்டு 1 கிலோ வாங்கினது. இது வந்து திட்டமா வாங்கினது. சரி சரி. சிவன் தானே நம்ம வீட்டு இருந்த ஒரு டிக்கெட்டு குறைஞ்சிடுது இல்லையா, திட்டமா எல்லாத்தையும் அது முன்ன வாங்கினத விட இப்படி கொஞ்சம் சுருக்க வேண்டியதான். முன்ன வாங்கினதை இப்போ கொஞ்சம் குறைச்சிக்க வேண்டியதான். அவ்வளோதான் ஜெயஸ்ரீ. எதுவும் இல்லை. இதோட நாட்டு கத்திரிக்காய் தான் இருக்குது. வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். பானிக்கு தேவையான கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கினேன். இது போனாலும் இது மறக்க மாட்டேன். இது வாங்கினேன். சரி, இவ்வளோதான் வாங்கினேன் நான். சூப்பர்மா, எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கீங்க. இது உனக்கு தெரியாது. நான் எனக்கே இது விவரம் தெரியலமா. இது ஆட்டுக்கு போடலாம்னு அவங்க திருவி கேட்டேன். நான் கேள்வி கேட்டேன். இது போடலாமா போடக்கூடாதுன்னு. கண்டிப்பா போடலாமா. அது ஒரு 10 கிலோ பாக்கெட் ஒன்று வச்சிருப்பாங்களாம். அது வந்து 350 ரூபா சொல்றாங்க. அது வந்து இது சாப்பிட்டுதுன்னா திரும்பி வந்து வாங்கி போடுமான்னு சொல்றாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் வந்து சாம்பிளுக்கு வேணும். ஏதோ வடிவேல் சார் கேட்பாரு, சாம்பிள் அரிசி கொடுன்னு சொல்ற மாதிரி நம்ம சாம்பிளுக்கு தான் அது வாங்கி வந்துக்கிறேன். சாப்பிட்டுதுன்னா இது எல்லாமே விரும்பி அந்த ஆடு பூரா சாப்பிட்டுதுன்னா ரெகுலர் வாங்கி வருவேன். வாங்கி வந்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி சரி. திட்டமா சாம்பிளுக்கு வாங்கி 1 கிலோ. அம்மா, நான் சொல்லாதெல்லாம் வாங்கிட்டு வேற லெவல் பாங்க. இது இல்லம்மா, இது ஒண்ணுதான் நீ சொல்லாது. ஆமா, எல்லாமே வீட்டுக்கு வேற தேவையில்ல பொருள். இன்னும் நான் எவ்வளோ வேற வாங்கிட்டு வரல. திட்டமா எப்பயுமே வந்து நம்ம எதோ ஒண்ணு வாங்கணும்னு நினைச்சு போறோமோ அதை விட்டுட்டு மத்த எல்லாமே வந்து வாங்கிட்டு வருவோம். நான் போயிட்டு இந்த மளிகை ஜாமான் தான் நான் வாங்கிட்டு வந்தேன். வேற அப்புறம் எதுவும் போய் வாங்கிட்டு வரல. விழுப்புரம் கடையே அங்கதான்டா இது. கடை பாரு பெஸ்டிங்க. ஒரு காவலா ஜீரோ தூக்கத்துல இருந்தாரு. சொன்னோடனே தூக்கத்து காலத்துல எழுந்துட்டு இருப்பாரு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து ஒரு ஆட்டுக்குட்டி கூட இந்த சைடு வர விடாமல் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். அவர் இப்போ வந்துட்டு அந்த சைடாக வந்துட்டார். இந்த சைடு வந்தோம்னா சீரை பார்த்துட்டு இருப்பான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காத கிராமத்து பொண்ணு சார் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பராக மீட் பண்ணலாம். இப்போ வந்து போயிட்டு வரேன். டாடா பாய்.